நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் அல்லது ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம். இன்றைக்கி ஆர்வமாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கீங்க. அது தப்பு இல்லை, அது உண்மையாலுமே பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் அப்படி உள்ளே வரும்பொழுது கோல்டையும் பெண்களையும் தனியாக பிரிக்க முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய ஃபேமிலிஸ்ல லேடிஸ் இன்னைக்கு நல்ல எஜுகேட்டடாகவே இருக்காங்க. நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் அவேர்னஸும் இருக்கு. ஆனால் ப்ராக்டிக்கல் ஒரு காலத்தில் இந்த தொழிலை ஆண்கள் மட்டும்தான் செய்யணும், இந்த தொழிலை பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற பல பாகுபாடுகள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. இன்றைக்கி எல்லா தொழில்கள்லையுமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்து செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டுமே. ஒரு காலத்தில் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வெறும் ஆண்களாக மட்டும்தான் இருந்தாங்க, ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது ஆண்களாக மட்டும்தான் இருந்தாங்க அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஒரு ட்ரேடிங்கில், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டில், ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே எல்லா ஜெண்டர்ஸுமே உள்ளே வரதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் அல்லது ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம். இன்றைக்கி ஆர்வமாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கீங்க. அது தப்பு இல்லை, அது உண்மையாலுமே பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் அப்படி உள்ளே வரும்பொழுது சில விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது உமன்ஸுக்கு அப்படின்னு தனியாக இல்லை, பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் இதை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் நீங்கள் இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் நம்ம. ஏன்னா இப்போது கிட்டத்தட்ட ஆண்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததே இதுதான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். பெண்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது அதுக்கும் அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. இதில் நிறைய கான்செப்டுகளை நம்ம பார்க்கலாம். நிறைய பேர்கிட்ட பேசும்பொழுது சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய சேவிங்ஸை ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. ஒர்க்கிங் உமன்ஸ் எடுத்துட்டோம்னா சேலரியை மிச்சப்படுத்தி அதில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. அது தப்பு இல்லை, தாராளமாக கொண்டு வரலாம். அவசரப்படாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மூவ் பண்ணணும். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொருத்தர் உழைக்கிறாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த இன்னொருத்தர்கிட்ட பணம் கொடுக்கும் பொழுது அது கரெக்டான நபரா அப்படிங்கிற பார்த்து பணம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிலையன்ஸ் கம்பெனியோட ஸ்டாக் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அம்பானியும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் சேர்ந்து வேலை செஞ்சு அந்த கம்பெனி லாபத்துக்கு கொண்டு வந்து அந்த லாபத்தின் மூலயமா உங்களோட ஸ்டாக்கோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வளர்த்துறதோ அதுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறதோ நடக்குது. ஸோ யார் நம்பி நீங்கள் பணம் போடுறீங்க, எந்த நிறுவனத்தை நம்பி நீங்கள் பணம் போடுறீங்க, எந்த நிறுவனத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படணும். அந்த இடத்துல தப்பு பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணி பணம் பண்ணுறதெல்லாம் எனக்கு போர் அடிக்குது, நான் டெய்லி எனக்கு டைம் இருக்குது, அதனால் நான் ட்ரேடுக்கு வரேன், தயவு சேர்ந்து டேரெக்டாக அப்படியே ட்ரேடுக்குள்ளே வந்துடாதீங்க. ஒரு ரிஸ்க்கு ரிவார்டு ரேஷியோ என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஏன்னா நீங்கள் வேலை செஞ்சு சம்பாரிச்சிங்கனாலும் அந்த பணத்துக்கு அதே மதிப்பு தான். இல்லை ஹஸ்பண்ட் வேலை செஞ்சு சம்பாரிச்சு உங்கள் கையில் கொடுத்து வச்சுருந்தாலும் அந்த பணத்துக்கும் அதே மதிப்பு தான். பணம் யார் உழைச்சாலும் அந்த பணத்துக்கான மதிப்பு மாறப்போகிறது இல்லை. ஒவ்வொரு பணமும் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ அவசரப்பட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே பாதிக்கப்படுறதை காட்டிலும் அதுக்கு டைம் எடுத்து படித்து பொறுமையாக வாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இடிஎஃப்களை வாங்குங்க. அப்புறம் நல்லா அறிமுகமான ஒரு நல்ல கம்பெனி ஸ்டாக்குகளை தேர்ந்தெடுத்து வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பழகுங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். அதை பற்றி நிறையா படிங்க. உங்கள் வீட்டுக்காரை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு 10-15 வருஷம் ஆயிரும். சில நேரங்கள் அது நடக்கிறதும் இல்லை, கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஸ்டாக் மார்க்கெட்டுமே அந்த மாதிரி தான். நீங்கள் படிக்கிறதுல நிறையா இருக்குது. ஸோ அவசரப்பட்டு இவ்வளோதான் அப்படின்ட்டு டெய்லியும் போட்டு ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் பேப்பர் ட்ரேடில் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு கான்ஃபிடன்ஸ் லெவலை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே முடிஞ்சளவுக்கு மூவ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம், நான் சையத் பேசுகிறேன். ஸோ கோல்டை பற்றி நம்ம நிறையா பேசிக்கிட்டே இருக்கோம், நிறைய இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம இந்திய மக்கள், எஸ்பெஷலி ஃபார் சவுத் சைடு இருக்கிற மக்கள், கோல்டையும் பெண்களையும் தனியாக பிரிக்க முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, கோல்டை எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்களா இல்லை அசட்டாக பார்க்குறாங்களா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ உள்ள சூழ்நிலையில் கோல்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்துட்டு எப்போ அதை விற்கணும், எப்போ அதை வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் இயருக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 4,000-5,000 விற்றது இன்றைக்கி 15,000 பேருக்கு ஒரு பெரிய ரேலியை கொடுத்துருக்கு. நீங்கள் வச்சுருக்க அசட், நீங்கள் கழுத்தில் போட்டிருக்க நகை, நீங்கள் வீட்டில் வச்சுருக்க நகையெல்லாம் மிகப்பெரிய அசட்டாக வந்திருக்கு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் கிடைக்காத அபரிமிதமான லாபத்தை இந்த அசட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி ஃபிசிக்கல் கோல்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா திருப்பியும் நீங்கள் போய் ஃபிசிக்கல் கோல்டு வாங்க வேணாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் அதை பார்த்துட்டு கோல்டு ETF, மியூச்சுவல் ஃபண்டு அது மாதிரி நீங்கள்
போங்க. அப்படி இல்லை அப்படின்னா நகைச்சீட்டில் மாதம் மாதம் நீங்கள் பணம் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல வெல்த்தை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும் உங்கள் ஃபேமிலிக்காக. ஸோ அட்வான்ஸ் மகளிர் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல். பை பை. மகளிர் முன்னேற்றம் பற்றி பேசுகிறோம், சமூக உரிமை பற்றி பேசுகிறோம். ஆனால் முதலீடுகள்னு வரும்போது எந்த லெவலுக்கு மகளிர் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இப்போவும் நாங்கள் நிறைய பேர் போய் ஃபேமிலியில் வீட்டில் போய் பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாலும் முதலீட்டை பற்றி ஜாஸ்தி பேசுகிறதும் அல்டிமேட்லி முடிவு எடுக்கிறதும், ஒய்ஃப் வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட அவங்க ஒய்ஃபோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் முடிவு பண்ணுறதும் பல இடங்களில் அந்த கணவராக தான் இருக்காங்க. முதலீடு விஷயத்தில் மகளிர் வந்து இன்வால்வ் வராங்களான்னு பார்த்தா தேவையான அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவோம். சமீப காலத்தில் ப்ரோக்ரஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. எந்த லெவலுக்கு மாறி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு தனி முதலீட்டாளர்கள், அதாவது இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸில் 33% பேர் மகளிராக தான் இருக்காங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ இருக்கு இல்லையா, அதாவது அந்த ஃபோலியோஸ்னு சொல்லுவோம். அந்த ஃபோலியோஸ் வந்து ஜென்ஸோட ஃபோலியோஸ் வந்து ஆல்மோஸ்ட் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் விமனோட ஃபோலியோஸ் ஆல்மோஸ்ட் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோக்ரஸ் நடந்திருக்கு. ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாப்புலேஷனில் 50% விமன் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒர்க் பிளேஸ்லையும் 50% இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் 40-45% லெவலுக்கு வந்துட்டாலும் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்ல வெறும் 33% தான் இன்னும் விமன் இருக்காங்க. சில இடங்கள்ல நாங்கள் பார்க்குறோம், இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக சில விமன் இருப்பாங்க. ஆனால் அந்த விமன் வந்து அதுவரையிலும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க. ஆனால் ட்ரேடிங் பற்றி எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பாங்க. ட்ரேடிங் வெபினார் நடக்குது, அதை பற்றி ஏதாவது ஆட் பார்த்துருப்பாங்க. இல்லை யூடியூப்ல இப்போ நிறைய ஆட்ஸ் வருது. வீட்டில் பேசிட்டு அவங்க வீட்டில் இருந்தாலும் எனக்கு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நானும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ட்ரேடிங்கில் கற்றுக்கிட்டு இந்த ட்ரேடிங் பண்ணுறேனே அப்படின்னு அந்த லெவலுக்குள்ள அதுக்குள்ளேயும் வராங்க சிலவங்க. ஆனால் இந்த ட்ரேடிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இல்லை. ட்ரேடிங்னு நம்ம சொல்லும்போது F&Oல இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ செபியோட டேட்டாவே என்ன சொல்லுதுன்னா, வருஷம் போன 3 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் 90 to 91% F&O ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ மகளிர் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்குள்ளே போயிட்டாங்கன்னா, பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள்லேயே அவங்க லாஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளே தவிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேடா இருக்கிற பட்சத்தில். அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இவங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மகளிர் பர்டிகுலர்லி ஒரு குழு சேர்ந்து சீட்டு போடுறது, தங்க நகை சேமிப்பு திட்டம், ஏதாவது ஜுவல்லரியில் போய் பண்ணுறது. ஏன்னா தங்க நகை சேமிப்பு திட்டமே சில ஜுவல்லர்ஸ் கிட்ட போட்டு காசு பிரச்சனை ஆயிருக்கு. இல்லைன்னா ரெகுலராக சீட்டு போடுறது மாதம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. சீட்டில் என்ன நடக்குது, சீட்டில் நீங்கள் கிட்டத்தட்ட போட்ட காசு கிடைக்குது. முன்னாடியே ஏலத்தில் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7-8% ஒரு இன்ட்ரெஸ்ட் அட்வான்டேஜ் மாதிரி கிடைக்குதே தவிர, நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் SIP-ல போடுற லெவலுக்கு ஒரு 10% 12% ரிட்டர்ன்லாம் இந்த மாதிரி சீட்ல உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க ட்ரெடிஷனலி உங்களுக்கு பழக்கமானவங்க எல்லாம் பண்றாங்க, பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பண்றாங்க, ஊர்ல இருக்கிறவங்க இதை நடத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களே தவிர இதுல எந்த ரெகுலேட்டரி செக்யூரிட்டியும் உங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் இருக்கிற 80% சிட் ஃபண்ட்ஸ் வந்து அன்ரெகுலேட்டட் சிட் ஃபண்ட்ஸ். ரெகுலேஷனுக்கு உள்ள வர வெறும் 20% சிட் ஃபண்ட் தான் இருக்கு. பாக்கி எல்லாமே அன்ரெகுலேட்டட். ஒன்னு அன்ரெகுலேட்டட் சிட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, எல்லாம் போய் ட்ரேடிங் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு நிறைய பேர் அந்த கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் முறையை கையாளுறது கிடையாது. நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் ஆக்சுவலி சொல்ல போனா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கிறதுனாலையும், நீங்க நிறைய கத்துக்க முடியுங்கிறதுனாலையும், நிறைய டைம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நீங்க போட முடியுங்கிறதுனாலையும் நிறைய மகளிர் ஆக்சுவலி உங்களோட ஃபேமிலியோட ஃபினான்சஸை கம்ப்ளீட்லி டேக் ஓவர் பண்ணலாம். அது இன்னும் ஹஸ்பண்ட் தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய ஃபேமிலிஸ்ல லேடிஸ் இன்னைக்கு நல்ல எஜுகேட்டடாகவே இருக்காங்க. நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் அவேர்னஸும் இருக்கு. ஆனால் ப்ராக்டிக்கலி முதலீடுகளுக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க. வர்றவங்களும் என்ன சொல்றாங்க, நிறைய பேர் அந்த ட்ரெடிஷ்னலி இருக்கிற அந்த தங்க நகை சார்ந்த முதலீடுகள் எல்லாம் சிட் ஃபண்ட்ஸுக்குள்ளே போறீங்க. அதையும் அவாய்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம், ஒருவேளை கம்மியாக நிறைய பேருக்கு இன்கம் இருக்கலாம். நிறைய வீடுகளில் வந்து மகளிருக்கு, அதாவது ஒய்ஃபுக்கு வந்து வேலை பார்த்தாலும் இன்கம் கம்மியாக இருக்கலாம். எனக்கு என்ன இவ்வளோ காசு தான் இருக்குது, என்னால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, இவ்வளோ அமௌண்ட்டை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியுமாலாம் நினைக்க வேணாம். இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் SIP-லாம் 100 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கக்கூடும். ஆக்சுவலி மாதம் 100 ரூபா வச்சு கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி இந்த 100 ரூபாங்கிறது சின்ன அமௌண்ட் கிடையாது. பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளில், பர்டிகுலர்லி SIP மாதிரி முதலீடுகளில் நீங்கள் எவ்வளவு காலம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கிறத பொறுத்து நீங்கள் பெரிய லெவலில் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். உங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்தாலும் கூட, அதாவது மாதம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் கூட 30 வருஷத்தில் வெல்த் வந்து 2 கோடி 2.25 கோடி அளவுக்குலாம் கூட ஆயிருக்கு. ஸோ அப்படியே அது 100 ரூபான்னு பார்த்தீங்கன்னா அது 27 லட்சம். சின்ன அமௌண்ட் கிடையாது. 30 வருஷத்துக்கு மாதம் 100 ரூபா போட்டால் அது ஆக்சுவலி 2 லட்சம் 27 லட்சம் 20 லட்சம் வரையில் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வச்சிருக்கிற காசு இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப சின்ன அமௌண்ட்லாம் நினைக்க வேணாம். 100 ரூபா மாதம் போட முடியும்னா அதுக்கு கீழே என்ன இருக்குது, அந்த லெவலுக்கு உங்களால் இன்னைக்கு அஃபோர்ட் பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டை. இந்த மாதிரி
ஒரு சாஃபிஸ்டிகேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் நினைக்கவே வேணாம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சிறு முதலீட்டாளரும் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்குறதா இருந்தாலும் 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கெல்லாம் கூட சில ஷேர்ஸ் கிடைக்குது, அந்த மாதிரி வாங்க முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிட்டு, யாரோ பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னதுனால இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தங்கம் தான் பாரம்பரியமாக எங்களுக்கு பெரிய லெவலில் growth கொடுக்கும். அதே மாதிரி லேடிஸ்க்கும் நிறைய பேருக்கு அந்த ரியல் எஸ்டேட் அஃபினிட்டியும் இருக்குது. நாங்கள் சொத்து வாங்கி போடுவோம், நிலத்தை வாங்கி போடுவோம் அப்படின்னு. இதெல்லாம் லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அவசரத்துக்கு போய் நீங்கள் டக்குன்னு விற்க முடியாது. ஸோ ட்ரெடிஷ்னலாக இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸை மட்டுமே நம்பாமல், இன்னைக்கு காலம் மாறிட்டு இருக்கு, இந்த புது ஜென்ரேஷனில் அதை முன்னாடி இருந்த ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸை விட போட்ட உடனே எனி டைம் போய் காசு எடுக்க முடிகிற மாதிரியும், ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரியும் ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஒரு நல்ல குவாலிட்டியான பாண்டில் 7% 8% கிடைக்கும். இந்த மாதிரி பலதரப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதாவது டைவர்சிஃபை பண்ணி ப்ரொக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு டைம் இருக்குது, அந்த டைமையும் அலோகேட் பண்ணி உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டே இன்வெஸ்ட்மெண்ட்டை விடாமல் தேவைன்னா ஆக்சுவலி மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலையும் நீங்கள் எடுத்து மேனேஜ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோட கார்பஸை வளர்க்குறதுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் இதை ஹேண்டில் பண்ண உங்களுக்கு நிறையா கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். இது உங்களை என்கேஜாக வச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் செல்வத்தை மேலும் அதிகரிக்கிறதுக்கான ஒரு வழியாகவும் இது இருக்கும். ஸோ மகளிர் தினத்தில் இது ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ அரசாங்கமே மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குது. அது இன்னும் 2000 ஆகலாம், காலப்போக்கில் அது ஜாஸ்தியாகவும் ஆகலாம். இதுல இருந்து ஒரு பாதி எல்லாம் கால்வாசி 250 ரூபா 500 ரூபா நீங்க எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுக்கோங்க. ஏன்னா இது எங்கேயோ செலவாகி 200 ரூபா 250 ரூபாலாம் செலவு பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு சினிமாவுக்கு போனீங்கன்னா 1000 ரூபா செலவு பண்றீங்க. வெறும் அதுல ஒரு கால்வாசி 250 ரூபா எடுத்து வச்சுக்கோங்க, பெரிய கார்பஸை கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி எல்லாம் நீங்க பண்றதுக்கு பெரிய எங்கெங்கயோ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மொபைல் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி சாஃப்ட் காப்பியில உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தாலே இன்னைக்கு நீங்க உங்க மொபைல்லே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஆரம்பிக்க முடியற அளவுக்கு ரொம்ப சுலபமா நீங்க இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். உங்க கையில மொபைல் இருந்ததுனாலே போதும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். எவ்வளவு சின்ன அமௌண்டா இருந்தாலும் ஆரம்பிக்க முடியும். ஸோ இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. பணம் உங்களை வீடை தேடி கவர்மெண்ட் கொடுக்குது. அதுல இருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்க எடுத்து வச்சுட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாலே போதும். முதலீடுகளுக்கான முதல் படியை நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுல இருந்து பெரிய லெவலில் நீங்க ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.